சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதாவது 12 பேரை நியமித்த ஆண்டவர் அடுத்த கட்டமாய் 70 பேரை நியமித்து அவர்களுடைய பட்டணங்களுக்கு அவர் சென்று பிரசங்கிக்கும்படிக்கு அவர்களை நியமிக்கிறார். ஒருவேளை இயேசு இன்னும் அந்த பட்டணங்களுக்கு போகவில்லை. இவர்களோ அந்த பட்டணங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை பற்றி சொல்லி சந்தோஷமாய் திரும்பி வர்றாங்க. அவர்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பதினெட்டாம் அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வந்த அரசர் ராஜா இயேசு, அவர் தம்முடைய சீசர்களுக்கு 12 பேராயிருக்கட்டும் 70 பேராயிருக்கட்டும், இங்கே கூடியிருக்கிற நாம் யாராயிருக்கட்டும், பட்சபாதம் இல்லாமல் அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அதிகாரம் அப்படின்னா, என்னுடைய நாமத்திலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படிங்கிற அதிகாரம் இல்ல. அதை செய்து 70 பேர் வந்தாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே அனுப்புனீங்க, எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க, பிசாசு ஓடுது. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் அதுக்கு? அப்படியாப்பா, சந்தோஷம்பா அப்படின்னு விடல. அவர்களை அவர் உயர்த்த விரும்பினார். அவர் யாருன்னு அவர்களுக்கு காண்பிக்க விரும்பினார். பிசாசுகள் மாத்திரமல்ல, பிசாசுகளின் தலைவன், சேனைகளின் தலைவன் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. இயேசுவை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏதோ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா தோத்தவன் தோத்துட்டான், ஜெயிச்சவன் பலவான் அப்படிங்கிறது போல, ஏதோ இயேசு கடவுள் பிசாசு 2 பேருக்கும் சண்டை வந்தா யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நிலைமையில இல்ல. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார், பிசாசுகள் ஓடுறத பத்தி எல்லாம் நீங்க பெருமைப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்கப்பா. நான் பார்க்கிறேன். அவர் என்னத்தை பார்த்தார்? அவர் எதை கண்டாராம்? சாத்தான் ஆதியிலே பாவத்துக்கு காரணமாயிருந்தவன், தன்னோடு சேனைகளாய் பரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன், அந்த சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன்னு சொல்றார். அது மாத்திரம் அல்ல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, பிசாசினுடைய கிரியைகள் நம்மை முழுவதும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்குது? பிசாசின் கிரியை. ஒருவன் கவலைப்பட்டுக்கிட்டு கைய தலையில நாடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், கப்பல் கவுந்து போன மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அது என்ன? பிசாசின் கிரியை. புருஷன் மனைவியாய் வாரம் பூராம் ஒற்றுமையாய் இருந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும் 2 பேரும் முகத்தை தீப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நாயும் பூனையுமாய் அடிச்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பட்சிக்கும்படிக்கு சமாதானத்தை இழந்து, ஆனா சபைக்கு போகணுமே அப்படிங்கறதுக்காக வந்து ஒருவேளை இங்கே நின்றிருக்கலாம். நீங்கள் உங்களை குற்றப்படுத்தல. பிசாசின் கிரியை எங்கெல்லாம் இருக்கு? நம்மளை விட்டு வைப்பானா? சபையில இருக்கு. வாலிபர்களை விட்டு வைக்கிறானா? எல்லாம் இருக்கு. பிசாசின் கிரியைகள் இருந்துகிட்டா இருக்கு. ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சபை கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே இயேசு அவர் கண்டதை நாமும் காணணும். சாத்தான் மின்னலை போல் விழுந்தான். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. நீதி, சமாதானம், சந்தோஷம் உண்டானது. இப்போ என் இருதயத்திலே அது இருக்க முடியும், என் குடும்பத்திலே இருக்க முடியும், என் சபையிலே இருக்க முடியும். ஆனா அப்படி இல்லையே பிரதர். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். தேவன்
இயேசுவின் நாமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பிரயோகம் பண்ணாததுதான். எஞ்சியுள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களை சுற்றி எல்லாம் நடக்கலாம், பிசாசின் கிரியைகள் உலகம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இயேசு வர்ற வரைக்கும் பிசாசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டுதான் இருப்பான். இந்த உலகமே பொல்லாதனுக்குள் கிடக்கும் தான். ஆனால் இயேசுவின் நாமத்திலே நான் பிசாசின் வல்லமை, என்னை விட அவன் பலவான் தான், நம்மை விட நிச்சயமாய் அவன் பலவான் தான். ஆனால் இயேசுவின் நாமத்திலே பலவானை நான் கட்ட முடியும். இயேசுவின் நாமத்திலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பிரயோகம் பண்ண முடியும். தோல்விக்கு வந்திருக்கிற அவிசுவாசத்திலே உங்களையே பார்த்து நொந்து போயிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய அதிகாரம் நிலையானது, நிரந்தரமானது. அது ஆவிகளை விரட்டுகிறதல்ல. ஆவிகளின் பிதாவாகிய சாத்தான் மின்னலை போல் உழுவதை அவர் கண்டார். நானும் இப்போது காண வேண்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக நன்றி. என் இதயத்திலும் வீட்டிலும் சபையிலும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் உம்முடைய அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி சாத்தானை காலின் கீழ் வைக்கிறோம். இதுவரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பிசாசின் கிரியைகளை இங்கிட்டு அங்கிட்டும் பார்த்து சோர்ந்து போய் அவிசுவாசத்திலே உங்களையே நொந்து கொண்டு அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களை நொந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து சமாதானமற்று இங்கே நீங்கள் வந்திருப்பீர்களானால், இப்பொழுதும் சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தை, நீங்கள் யார்? ஆவிகள், அடுத்த வசனம் லூக்கா 10:20, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய பெயர் பரலோகத்திலே எழுதியிருக்கிறது. அவர் முன்குறித்தவர். நீ சகோதரனே சகோதரியே, அவருடைய ரத்தம் உங்கள் தெளிக்கப்பட்டு அவருடைய நாமத்திலே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோட்டுக்கு நடுவில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வெள்ள உடுப்பில் நிற்கிறார். அவருக்கு எதிரில் லாரி வரலாம், டிராக்டர் வரலாம், கார் வரலாம், ஏன் பெரிய அரசியல்வாதிகளே கூட வரலாம். ஆனா எவ்வளவு வல்லமையானாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும், டிராபிக் கான்ஸ்டபிள் இருந்தார்னா அவர் கையை தூக்கினா நின்றுதான் ஆகணும். இயேசுவின் நாமத்திலே இந்த உலகத்தில் பிசாசானவன் என்ன கிரியைகளை நடத்தித்துக் கொண்டிருந்தாலும் நான் கையை உயர்த்தினால் அவனுடைய கிரியை நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பிரயோகம் பண்ணுவோமா? நம்மையே நாம் உற்று பார்த்து சோர்ந்து போயிருப்போமானால் தலையை நிமிர்த்தி, இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது, உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இதோ உம்முடைய அதிகாரத்தை பிரயோகம் பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று நாம் எல்லாரும் ஏகமாய் தேவனை துதித்து விடுவோம். அவரை பற்றி கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு நாம் இங்கே நிற்க வேண்டாம். தேவனுடைய அன்பை சந்தேகிப்பதுதான் அவிசுவாசம். தேவனுடைய அன்பை நம்புவதுதான் விசுவாசம். அவர் உன்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, தம்முடைய ஒரே பேரான அவரை நமக்காக இங்கு அளித்தவர் மற்ற எல்லா கிருபைகளையும், உதவிகளையும், விடுதலைகளையும் அவர் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? தேவனுடைய அன்பை விசுவாசி, சந்தேகப்படாமல் விசுவாசி. விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். விசுவாசித்தால் தேவனிடத்தில் பேசு. விசுவாசித்தால் தேவனை துதித்துவிடு. சுருக்கமாய், நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இதோ இப்பொழுதும் சிறு மந்தையாய் இந்த இடத்திலே சபையாய் கூட்டி சேர்த்த உங்களுடைய தயவுக்காக நன்றி. இயேசுவே, உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம்.
எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். எங்களுடைய நற்கிரியைகளினால் அல்ல, உங்களுடைய அனாதி சிநேகத்தால், கிருபையினால், இரக்கங்களினால் எங்களை முன்குறித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்ரீகாரத்தை கொடுத்தவர் நீர். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு நல் மனசாட்சி உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறதற்காக நன்றி. உலகத்திலும் உலகத்தில் உள்ள சாத்தானிடத்திலிருந்தும் எங்களை விடுவித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற அதிகாரத்துக்காக நன்றி. சாத்தான் எங்கள் காலின் கீழ் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தத்துவம் உம்முடைய தோளில் இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய அவயவங்களாக இருக்கிறதற்காக நன்றி. சபைக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். கனம், துதி, மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வார்த்தையை நான் முதலாவது உங்களுக்கு காண்பித்து அதற்கு அப்புறம் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தம்மை அவருடைய வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தை. அதுக்குதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த உணர்வோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15:16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்றார். ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ. இதுதான் நம்முடைய அப்பாயின்மெண்ட். இந்த உலகத்துல இன்றைக்கு வேலைக்கு போன ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிறது போல நம்முடைய தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன அப்பாயின்மெண்ட்? நாம் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும்பொழுது ஒரு சிலராய் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாய் நம்முடைய அப்பாயின்மெண்ட் என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு தான். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இதை வேறு விதமாய் நாம் வியாக்கியானம் பண்ணி கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய நற்செய்தியை நாம் சொல்லணும், ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கனி கொடுக்கிறது அப்படிங்கிறது முதலாவது என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. கனி கொடுப்பது என்பது என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறது.
என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி சாத்தியம்? ஏன் இந்த வாழ்க்கையை நாம் அநேகர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு முறை எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அந்த அத்தி மரத்தில் அவருக்கு அந்த நேரத்தில் பசியா இருந்தது. அப்படின்னா எழுதிருக்கு வேதத்துல, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல, மத்தேயுல எழுதிருக்கு. அப்போ அங்கே ஏதாவது ஒரு கனி இருக்குமா என்று போய் பார்க்கும்போது அந்த மரத்திலே வெறும் இலைகள் தான் இருந்தது. அவர் புசிப்பதற்கு ஒரு கனி அங்கே தென்படவில்லை அந்த மரத்திலே. ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை இலைகள் நிறைந்த மரமாய்த்தான் இருக்கிறது, அங்கே கனி இல்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஒரு வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து தங்களையே அவர்கள் உயர்த்திக் கொண்டு நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருந்ததை ஆண்டவர் பார்த்து துக்கப்பட்டார். அவருடைய பசிக்கு ஒரு கனி அங்கே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் பசியோடு தான் இருக்கிறார். அவருடைய தோட்டத்திலே, அவருடைய தோட்டமாகி அவருடைய சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது கனி தென்படுமா என்று அவர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் இந்த வார்த்தைக்கு வருகிறேன். சொல்லுல பார்த்த ஒரு வார்த்தை இருக்கு, சாங்ஸ் ஆஃப் சாலமன். அங்க என்ன இருக்குன்னா, நான்காம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அவருடைய மணவாட்டியாயிருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோண்டி செடிகளும் நலக செடிகளும் நலகமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் விளைபோல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவும் லீபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பாத்தீங்களா? இன்றைக்கும் நம்முடைய நேசராகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தோட்டத்திலே வந்து அருமையான கனிகளை புசிக்கத்தான் ஆவலாய் இருக்கிறார். பசியோடு இருக்கிற அவர் வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனி இல்லாத வெறும் இலைகள் இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருந்தால் ஆண்டவர் துக்கப்பட்டு தான் போவார். அவருடைய பசியை நாம் ஆற்றவே முடியாது. அருமையான கனிகளை புசிப்பாராக. என்னுடைய வாழ்க்கை அவருக்கு கனி கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். அவர் புசிக்கக்கூடிய அருமையான கனிகளை கொடுக்கிற ஒரு தோட்டமாய் என்னுடைய வாழ்க்கை முதலாவது இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம கொடுக்கிற தாளங்களின்படி, நம்ம கொடுக்கிற கிஃப்டின்படி எது வேணுமானாலும் இருக்கலாம். இது இல்லாமல் நாம் எதை செய்தாலும் தேவன் அதிலே பிரியப்படவே மாட்டார். சரி, இந்த கனியுள்ள வாழ்க்கை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அதைத்தான் நான் தியானிச்சேன். அதை தியானிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும் இருக்கு, மச் ஃப்ரூட். இங்க மிகுந்த பலன் இருக்கு, ஆங்கிலத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வழி இதுதான். கோதுமை மணியான என்னுடைய வாழ்க்கை, ஆதாமிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து, அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். எவ்வளவு நாளைக்கு என்னுடைய நாட்டம் எடுத்த என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய வாழ்க்கையை நான் வைத்துக் கொண்டு என்னுடைய ஆண்டவரை நான் துக்கப்படுத்திக் கொண்டிருக்க போகிறேன்? அதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார், முந்தி நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, இந்த சீசர்களை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்? ராமுவோடும் ஜெபித்து சீசர்களை தெரிந்து கொண்டார். அந்த சீசர்களுக்கான இந்த வார்த்தையை சொல்றார், உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். ராம் முழுவதும் ஜெபித்து அந்த சீசர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மையும் கூட மிகுந்த நம்பிக்கையோடு தான் தெரிந்து கொண்டார். நம்மை ரசித்த போது, நம்மை அழைத்த போது, முந்தைய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு என்று நம்மை அவர் தெரிந்து கொண்ட போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்றுதான் அவர் நம்பிக்கையாய் நம்மை அழைத்தார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கோதுமை மணியை போல நிலத்திலே விழுந்து நான் செத்தால் ஒழிய மிகுந்த கனிகளை நான் கொடுக்கவே முடியாது. என்னுடைய சுய வாழ்க்கையை நான் இழந்தால் ஒழிய தேவனுக்கு நான் கண் கொடுக்கவே முடியாது. எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் சொல்லிவிட்டார் யோவான் 12ஆம் அதிகாரத்தில், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தடையாகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அந்த கோதுமை மணி நிலத்திலே விழுந்து யாரும் பார்க்காத அந்த இருட்டிலே அது உடைபட்டு அந்த மேல் ஓடு உடைபட்டு அதிலிருந்து ஒரு ஜீவன் உண்டாகி அது ஒரு செடியாய் முளைத்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறது. இந்த வாழ்க்கையை கொடுப்பதுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார். முதலாவது பிரதானமாய் இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய ஜீவனை அப்படியே நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவனை இழக்க நாம் விரும்புவதில்லை. அதனாலதான் இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இந்த வார்த்தையும் கூட அநேகர் வேறு விதமாய் இன்டர்பிரேட் பண்றாங்க. நான் பார்த்திருக்கிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற சகோதரன் கூட இந்த வார்த்தையை வேறு விதமாய் இன்டர்பிரேட் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் பின்பற்ற கடவன், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருப்பேன். ஆண்டவர் சொல்வது போல, நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்படி மேலோட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் தான் அதிகமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையிலே நாம் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? தன்னுடைய ஜீவனை இழந்து ஒரு கோதுமை மணியைப் போல நிலத்திலே விழுந்து செத்ததினால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பிதான் வலது பாரத்திலே ராஜரீகம் பண்ணுகிறார். முதலாவது அவர் அங்கே சாக வேண்டியிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, பசுத்த ஆவியானவர் யாரிடத்திலே வருவார்? மரண வாசனையை பார்க்கிறாரோ அங்கே ஒரு உயிர்த்திருந்த வல்லமையை கொடுப்பதற்கு அவர் வருவார். நம்முடைய ஜீவனை நாம் பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டு ஆவியானவரை நிரப்பும் என்றால் எப்படி அவர் நிரப்புவார்?
இங்கே ஒரு மரணம் சம்பவிக்க வேண்டும், எனக்கு என்னுடைய சுயத்துக்கு ஒரு சாவு மணி அடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் வந்து என்னை நிரப்புவார். அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். இதெல்லாம் விளங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு ஏதோ சில அடையாளங்களிலே திருப்திப்பட்டுக் கொண்டு தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுவதிலே உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட அந்நிய பாஷை பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் பசுத்த ஆவியானவரால் வருகிறதா? ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கே வரும் என்றால், எங்கே மரண வாசனையை அவர் நுகர்கிறாரோ அங்கே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் கொடுப்பார். ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தண்ணீருக்குள்ளே போன போது பரலோகம் திறந்து புறாவைப் போல அவர் இறங்கி வந்தார். அவர் மேலே தன்னை தாழ்த்தி தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது பாதிகளோடு வரிசையிலே நின்று தானும் ஒரு பாதியைப் போல தன்னை தாழ்த்தி மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது பிதாவாகிய தேவன் ஆவியானவரை அவர் மேல் அனுப்பினார். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மெய்யான அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மெய்யான ஆவியானவர் அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், மிகுந்த கனிகளை கொடுக்க ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்குத்தான் வழியை ஆண்டவர் தெளிவா இங்கே போதித்திருக்கிறார். நமக்கு கோதுமை மணியைப் போல நிலத்திலே விழுந்து நாம் செத்தால் ஒழிய இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொன்ன கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் பொழுது அவர்களை அவருடைய கனிகளினால் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கனிகள் இல்லை என்றால், ஆவியினுடைய கனிகள் இல்லை என்றால் அவர்களை தீர்க்கதரிசிகளாய் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆவியினுடைய கனி என்னன்னு நீங்க எடுத்து வாசி பாருங்க. கலாச்சியர்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இப்படி ஆவியின் கனிகள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பிரதானமாய் விரும்புகிறார். இது இல்லை என்றால் நான் வீழ்த்துக் கொள்ள வேண்டும். இந்த காலையில ஒரு வார்த்தையை நான் வாசித்து பார்த்தேன். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்படியே என்னை உலுக்கிவிட்ட ஒரு வார்த்தை. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரியானது மரத்தின் வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவரே, நல்ல கனி கொடாத மரமாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வருடங்கள் உம்மை அறிந்தவன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இல்லை, கசப்பான கனிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கனிகள் வெளிப்படுகிறது? கசப்பான கனிகளா, நல்ல கனிகளா? வேதத்தின் வார்த்தையிலே, வேதத்தின் அடிப்படையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் போய் நான் சுருக்கமாக தான் சொல்ல முடியும். நான் அநேக நேரம் பேசுவதற்கு எனக்கு கிருபை இல்லை. சுருக்கமாய் நான் வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் வார்த்தைகளை போய் தியானித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். 1ஆம் வசனத்திலிருந்து, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் அப்படிதான் தந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கனிகளை
இவர்கள் கொடுப்பார்கள் என்று. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இன்னும் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதே வாழ்க்கையை நாம் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் கசப்பான பழங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுகிறது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். தேவன் வழக்காடுகிறார் மனிதனோடு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? நான் என்ன செய்யவில்லை என்னுடைய ஜனங்களுக்கு? என்னுடைய ஒரே தேவையான குமாரனையே நான் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து விட்டேனே. பாவமறியாத அவரை நான் சிலுவையிலே பாவமாக்கினேனே. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அவர் இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே. நான் என்ன செய்யவில்லை இந்த ஜனங்களுக்கு? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? தேவனுடைய அங்கலாப்பை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் நம்மை அப்படியே நடுவெடுங்க செய்ய வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டிந்து அக்கினியிலே போடப்படும். மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள். இதெல்லாம் நாம் சீரியஸா எடுத்துக்கொள்றோமா? மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை இழக்க விருப்பம் இல்லாமல், நம்முடைய சுயம் நிறைந்த, அசிங்கம் நிறைந்த, நாற்றம் எடுக்க, நம்முடைய வாழ்க்கையை இழக்க, நம்முடைய ஜீவனை இழக்க விரும்பாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கசப்பான கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கோபம், எரிச்சல், வாக்குவாதம், அசுத்தம், காம விகாரம், இன்னும் இப்படி எத்தனையோ வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விபச்சாரி தன்னுடைய வாயை துடைத்து விட்டு போவது போல போய்கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் செய்துவிட்டு அதை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விவசாயியை போல இருந்து கொண்டிருக்கிறோம் நாம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு வழக்கு உண்டு. என்ன செய்யவில்லை நான் உங்களுக்கு? இதுதான் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் கசப்பான பழங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுகிறது? உங்களுக்கு நான் ஆவியானவரை கொடுக்கவில்லையா? பாவம் பெருகினத்திலே என்னுடைய கிருபை பெருகினது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? ஏன் என்னை விசுவாசிக்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு தன்னுடைய ஜனங்களை பார்த்து. பசுத்த ஆவியானவரை குறித்து கேட்கிறது நம்மால் உண்டாகிற காரியம் அல்ல. ஆவியானவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் ஒழிய நல்ல கனிகளை நம்மால் கொடுக்கவே முடியாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய ஜீவனை இழந்துவிட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மையே நாம் அருவருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னையே நான் அருவருக்கல அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை அப்படியே நான் பொக்கிஷத்தை போல பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கோதுமை மணியைப் போல நிலத்திலே விழுந்து நான் சாகாவிட்டால், தனிமையிலே யாரும் பார்க்காத தனிமையிலே நான் என்னுடைய சேத்துக்கு மறிக்காவிட்டால் நான் எப்படி அவருடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாதுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அவரை நான் பின்பற்றணும். அவருடைய பாதையிலே நான் அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு யோவான் 15ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வித்தியாசமான ஒரு வெளிப்பாடாக தான் இருந்தது. யோவான் 15 நாம் பார்க்கிறோம், ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அநேக முறை நாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிச்சிருக்கிறோம். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியால் ஆட்சி செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் உங்களே தான் நிலைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் ஆண்டவரே, நான் உங்களை நிலைத்திருக்கத்தானே செய்கிறேன் என்று நாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காரியம் என்ன தெரியுமா? அவரே நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவரை போல கோதுமை மணியை போல நிலத்திலே விழுந்து நான் சாட வேண்டும். அவர் இருக்கிற இடத்திலே நான் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு மிகுந்த ஒரு வித்தியாசமான வெளிப்பாடாகத்தான் வந்தது. ஆமாண்டவரே, உண்மையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ சென்ற பாதையிலே உண்மை நான் பின்பற்ற வேண்டும். உண்மை போல என்னுடைய ஜீவனை நான் இழந்து உண்மை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் நான் இருப்பேனே. உண்மை நான் திருப்திப்படுத்த முடியுமே, உங்களுடைய பற்றியை நான் ஆற்ற முடியுமே, அருமையான கனிகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே. இதைத்தாங்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரதானமாய் இதிலே நம்முடைய கவனத்தை நாம் வருகிற நாட்களிலே செலுத்துவோம். ஆண்டவர் அவருடைய தோட்டத்திலே அருமையான கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே புசிப்பாராக. அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாய் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் 30 வருஷம் எந்த ஒரு ஊழியம் செய்யலைங்க. 30 வருஷம் எந்த ஊழியம் செய்யாமல் பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து கொடுத்த சாட்சி, இதோ என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் என்ன ஊழியம் செய்தார்? 30 வருஷம் சர்ச்சைப்பட்டறையிலே பெஞ்சுகளையும் ஸ்டூல்களையும் மேஜைகளையும் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொன்னாரே. கனி கொடுக்கிற வாழ்க்கை, உள்ளான ஒரு மரணம் அவருடைய வாழ்க்கையை சம்பவித்துக் கொண்டே இருந்தது. உள்ளான ஒரு சிலுவையை சுமந்து கொண்டே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரதானமாய் அந்த வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். நாமும் கூட ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்கு. இதிலிருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் எல்லாம் உள்டாவா மாற்றிச்சு. உணர்வடைவோம். தேவன் இந்த வார்த்தைகளில் இன்னும் நமக்கு அதிகமாய் வெளிப்பாட்டை கொடுப்பாராக. ஆமென். நல்ல சபையிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்க வேண்டும். நான் கேட்டுக்கொண்டுள்ள போது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 'ஆண்டவர் சொன்ன ஓமானம் மத்தேயு 13 3, 4, 5 வசனம் வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆழம் இல்லாமல் இருக்கிறது. நாம் கேட்டது போல பலன் கொடுக்கணும் அப்படின்னா உடனே ஒரு மனுஷனுடைய பலனை நாம் அவனுடைய கிரியைகளை வைத்தே நாம் நிரூபிக்கிறோம். அவனுடைய ஊழியம், நான் ஒரு சபை போதகர், ஒரு சபை நடத்துறேன் அப்படின்னா உடனே நாம கையெடுத்து கும்பிட்டு என்னன்னு பாஸ்டர் அப்படின்றோம்.
நம்முடைய சபைகளிலும் யாரோ ஒருவர் எழுதி பிரசங்கிச்சுட்டா அவர் பெரியவர் ஆயிடுவாரா? எத்தனையோ இடங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். எனக்கு தெரியும் கனி கொடுக்கிறதுனா என்ன, யாருடைய வாழ்க்கையில கனி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அநேகம் பேர் கனி கொடுக்கிறதுன்னு சொன்னா வெளிப்படையான சில கிரியைகளை, ஆனா உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களுடைய இருதயத்துல பொருளாசை இல்லாமல் இருக்கா? சகோதரன் சகோதரி, பொருளை சம்பாதிக்கிறவர் சகோதரன், பொருளை கையாளுகிறவர் சகோதரி. உங்களுடைய இருதயத்துல நம்ம கேட்ட வார்த்தை, அவரிலே நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்போம். கனிகள் சொன்னா அவருடைய வாழ்க்கை தான் கனி. இயேசுவை போல் சிந்தை உடையவர்கள் தான் கனி கொடுக்கிறவர்கள். பண விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தாலும் சரி, ஆனா பண விஷயத்துல இயேசுவை போல் நான் மாறணும் தான் தேவன் என்னை ரட்சித்தார். ஒரு சமயம் எனக்கு பண நஷ்டம் ஏற்பட்ட போது ஒரு சகோதரன் என் மேல பரிதாபப்பட்டு ரொம்ப ஜென்யூனா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பிரதர், இவ்வளவு பெரிய நஷ்டத்தை நீங்க எப்படி தாங்க போறீங்க? how many hours of work? வீட்டுக்கு வந்து நான் யோசித்து பார்த்தேன். ஆம், பல லட்சங்கள். அதை சம்பாதிக்கணும்னா நான் எவ்வளவு வருஷம் நான் பிரயாசப்படணும். ஆனா அது இப்ப நஷ்டப்பட்டதுனால நான் இயேசுவை போல் கனி கொடுக்கிறவனா இருந்தா நான் கவலைப்படாமல் இருக்கிறேனா? உங்களை மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்துகிட்டு பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் நஷ்டப்படுறதுக்கெல்லாம் நாங்க யாரு? நாங்கெல்லாம் ஏழை ஜனங்கள். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னு பொறுப்பா பேசுங்க பிரதர் அப்படிங்கிறீங்கல்ல, பொறுப்பா பேசுறேன். இப்போ இல்லாதவன் பொருளாசை தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுகொள்வான்? நாளைக்கு எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். நாளைக்காக கவலைப்படுகிற சகோதரனே சகோதரியே, நீ ஒண்ணுமில்லாதவங்களா இருக்கலாம், ஆனா நாளைக்காக கவலைப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நீ இயேசுவை போல் இல்லையே, கனி கொடுக்கலையே. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவனவனுக்கு ஒரு வட்டத்தை வைக்கிறார், பெரிய வட்டம் சிறிய வட்டம். ஆனா அதெல்லாம் இன்னைக்குரியது. நான் 5 லட்சம் ரூபாய் வீட்டுல இருந்தேன், இல்ல 50,000 வீட்டுல இருந்தேன், இல்ல 5000 ரூபாய் குடிசையில் இருந்தேன். ஒரு நாள் ஒரு தேவனுடைய ராஜ்யம் நிதர்சனமாய் ஸ்தாபிக்கப்படும். இயேசு வருவார், அவரோடு பறந்து போவோம். அப்ப 50 லட்சம் ரூபாய் வீட்டை நீ கூட்டிட்டு போக முடியுமா? முட்டாள். அல்லது 5000 ரூபாய் குடிசையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் நீ இப்படி ஒழுகிற வீட்டுல தேவன் என்னை வச்சுட்டாரு முடிஞ்சு இருக்கிறையே, நீ இயேசுவை போல இருக்கிறாயா? கனி கொடுத்திருக்கிறாயா? அல்லது 50 லட்சம் ரூபாய் வீட்டை பாலிஸ் போட்டு இருக்கிற சகோதரன், உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில நான் வாசித்த தியானம், என்னுடைய தினசரி தியானத்துல, வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்காத இருக்க கடவன், கூரையில் இருக்கிறவன், வயல்ல இருக்கிறவன் வீட்டுக்கு போவோம்னு திருப்பி வராது இருக்க கடவன். உங்களுடைய இதயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய பிரச்சனை நமக்கு பணம் இருக்கிறது இல்லாதது அல்ல, இயேசுவின் சிந்தை இல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு முறையும் பண விஷயத்தினால் சோதிக்கப்படும் போது, இப்ப நான் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சேன். உலக மனுஷனா இருக்கலாம், அது கணக்காரனா இருக்கலாம், என்கிட்ட வேலை செய்யறவனா இருக்கலாம். பேச்சுக்கு பேச்சு ஒரு தடவை 2 தடவை 3வது முறை ஆவியானவர் தெளிவா சொல்றாரு. ஏன் இப்ப இப்படி ஒரு பிரச்சனை, வாக்குவாதம், மன முறிவு? உன்னுடைய பொருளாசை. என்னை போல நீ இல்ல. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? இயேசுவின் சிந்தை உங்களுக்கு உண்டா? நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள் தானா? உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருந்தா பேசுவார், ஆவியானவர் இருந்தா பேசுவார். நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று, சங்கீதத்தில் எழுதி. இயேசுவின் சிந்தை இருந்தா, பரிசுத்த ஆவியில நான் நிறைந்திருந்தா, நான் கனி கொடுக்கிறதுனா பொருளாசையில நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். முதல்ல நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், நெஞ்ச நிமித்தி சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அப்புறம் நஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் தேவன் படிப்படியா நம்மை வளர்க்கிறதுக்கு, கனி கொடுக்கிறது. நீதியாய் சம்பாதித்த பணம் நமக்கு வராமல் போயிடும். நீதியாய் வர வேண்டிய சொத்து எனக்கு வராமல் போயிடும். போன வாரம் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். பொருளாசைன்னா இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு சரியாய் வர வேண்டிய பொருளே, சொத்தே வரலனாலும் நான் அதற்கு வாக்குவாதம் பண்ணாம, சண்டை பண்ணாம, நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனா இருக்க முடியும்னு பொருளாசையை குறித்து வெளிச்சம் பெற்றேன். அதான் சீசத்துவம். இயேசுவை போல் வாழ்கிறதா கனி கொடுக்கிற வாழ்க்கை. விபச்சார சிந்தை. நான் ஒரே பொண்டாட்டியோட 34 வருஷம் வாழ்ந்துட்டேன் பிரதர், விபச்சாரத்தை பத்தி என்ன என்கிட்ட பேசாதீங்க. முட்டாள். உன் பொண்டாட்டி அல்லாத இன்னொரு ஸ்திரீயை எதையாவது ஒன்றிலே இச்சிக்கிறையே. இது போல என் பொண்டாட்டி சமைச்சா நல்லா இருக்கும், இது போல என் பொண்டாட்டி உடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு, அது விபச்சாரம் இல்ல? அல்லது ஸ்திரீகளுடைய விபச்சாரத்தை சொல்லுகிறேன். யாரோ ஒரு புருஷனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவனை போல என் புருஷன் இருந்தா தேவலாம் நினைக்கிறீங்க, அது விபச்சாரம் இல்ல? கிறிஸ்துவின் சிந்தையாது. நானும் தான் பார்க்கிறேன் அவங்க வீட்டுல அவர் எவ்வளவு மாடா உழைச்சு வீட்டுல ஹெல்ப் பண்றார். ஆனா எனக்கு வாய்ச்ச வரும் ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பைபிள் தூக்கி வச்சுக்கிறார். யாரோ ஒரு புருஷன், யாரோ ஒருத்தருடைய, ஒரு ஸ்திரீனுடைய புருஷனை போல் என் புருஷன் இருக்கலையே அப்படின்னு நொந்து கொள்றது, இருக்கணுமேனு ஆசைப்படுறது விபச்சாரம் இல்ல? தேவன் ஏற்ற துணையை உண்டு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? யோபுவினுடைய மனைவி ஏன் சாகலன்னு பலமுறை சொல்லி இருக்கிறேன், திருப்பியும் சொல்றேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல வாரிக்கிட்டு போன சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுத்து எல்லாத்தையும் அழிச்ச ஒரு மனைவியை ஏன் விட்டு வச்சார்? உங்களுக்கு தெரியுமா? உங்களை உடைக்கிறதற்கு, புருஷர்களே கேளுங்க, உங்களை உடைக்கிறதற்கு தேவன் பயன்படுத்துகிற அருமையான கோடாரி உங்கள் மனைவி. சகோதரிகள், நீங்கள் என்ன பிரதர் எங்களை கோடாரிங்கிறீங்க, முள்ளுங்கிறீங்க, ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னா உங்களை நேசிக்கிறேன் நான், உங்களை குற்றம் சொல்லல. உங்களுக்கு தெரியுமா, குடும்ப வாழ்க்கையில புருஷனோ மனைவியோ பட்சபாதம் இல்லாதவர். தேவன் என்னை உடைத்து உருவாக்கும்படிக்கு எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை என் புருஷன். அத முள்ளுன்னு சொல்லுங்க, அல்லது கோடாரின்னு சொல்லுங்க, ஆணின்னு சொல்லுங்க, என்னத்தையும் சொல்லுங்க, சிலுவையிலே சொல்லுங்க. சில பேர் நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்ம ரொம்ப நேர்த்தியா பேச பழகிருக்கோம். ஆண்டவர் கொடுத்த சிலுவை பிரதர், ரொம்ப பயபக்தியா நீங்க என்னமும் பேசிட்டு போங்க. காரியம் என்ன? உங்கள் புருஷனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் மனைவியால் நீங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறீர்களா? நான்லாம் இப்ப என்னுடைய மனைவி என்ன என்னிடத்துல பேசினாலும் அதுல நீதி இருந்தாலும் தவறு இருந்தாலும் சரியா இருந்தாலும் அப்பண்டாகவே மாட்டேன். நான் உன் வேலையை நீ சரியா செய்துகிட்டே இருக்கிற செய்ய, ஒரு புன்முறுவலோட நான் பேச முடியல என்னால. உன் வேலையை நீ விமர்சிக்கிற எல்லாம் உனக்கு சேரணும். தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை அப்படின்னா எனக்கு உதவி செய்வதற்கு தான். என்னை விமர்சித்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசுறீங்க பிரதர் அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள், என் பொண்டாட்டி தான் எனக்கு சொன்னா. எவ்வளவு பெரிய உதவி! நான் மனம் திரும்பி இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்திலே அவங்களுக்கு பிரதிநிதிக்க முடியல. என்னுடைய ஊழியம் எனக்கு முக்கியம் இல்லை. சவால் நாளைக்கே சரியாப்படவனுக்கு லெட்டர் போட்டுட்டு நான் மூப்பரா இருக்க தேவையில்லை பிரதர், இன்னொரு மூப்பர் இதோ எழுதிட்டாரு, நான் மூப்பர்ல இருந்து ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்கறதுக்கு தயார். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஊழியம் கனி அல்ல, நான் சபையில மூப்பரா இருக்கிறது என்னுடைய ஸ்தானம் அல்ல. நாளைக்கு நான் சாகிறதுக்கு தயார். என்னிடத்துல நல்ல மனசாட்சி இருக்கு, இயேசுவின் சிந்தை இருக்கு. எத்தனை பேர் இங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க?
எனக்கு ஊழியம், பதவி, மூப்பர் இதெல்லாம் மண்ணு, குப்பை. நான் கனி கொடுக்கிற மனுஷனா இருக்கணும். இயேசுவே, நான் இன்னைக்கு செத்தேன்னா உங்களை போல நான் ஒரு இடத்துல இருப்பேனா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் கோதுமை மணியானது விழுந்து சாகாவிட்டால் வார்த்தையை நேர்த்தியாக கேட்டோம். லூக்கா 17 இதுவும் நான் இன்றைக்கு வாசித்த வார்த்தை 33 இருந்து. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை மீட்டுக் கொள்வான். அருமையான சகோதரனே, சகோதரியே, சிலுவைனா என்ன, மரணம்னா என்ன? அது இயேசுவின் மரணம். தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் பவுல் சொன்ன வார்த்தை. இயேசு அந்த ஜென்ம சுபாவத்துக்கு, தாயின் கற்பத்தில் இருந்து தான் பெற்ற அந்த வீழ்ச்சியுற்ற சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திற்கு, ஆசை இச்சைகளுக்கு அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். நல்ல போதகரே அப்படின்னா அலட்ட உடனே என்னே நல்லவன்னு சொல்லாத, சோதிக்கப்படாத தேவன் தான் நல்லவர், நான் உன்னை போல பாடுள்ள மனுஷன். மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இங்கே கனி கொடுக்கிறவர்கள், கனி கொடாதவர்கள், சபையில இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஒரே சபையில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், எல்லாரும் இயேசுவின் வருகைக்காக காத்துக் கொண்டு கூட இருப்போம். ஆனா நேரடியா இன்றைக்கு இயேசு என்னைக்கு வருவார், அவருடைய வருகையை குறித்தே பிரசங்கம் பண்ணி இன்றைக்கு பொய் தீர்க்கதரிசிகள் வளர்ந்துட்டாங்க. கேட்டா 2012 தீர்க்க தரிசன ஊழியம் அப்படிங்கிறாங்க. டிவியிலையும் பத்திரிகையிலையும் இயேசு வரப்போகிறார்னு பேசிக்கிட்டு பித்தலாட்டக்காரர்கள். நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? இன்றைக்கு செத்தா நீ இயேசுவோடு இருப்பாயா? மீதி உள்ள வார்த்தையை வாக்குங்க. அந்த ராத்திரியிலே லூக்கா 17:34 தன் ஜீவனை இழந்தவன் உயிர்ப்பிக்கப்படுவான், தன் ஜீவனை காத்துக் கொண்டவன் இழந்து விடுவான். சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு தான் இந்த வார்த்தைகளை சொன்னார். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். சபையில உட்கார்ந்து இருக்கிறவன் தான். திரும்பி இருக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவன் கைவிடப்படுவாள். சபையில உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீகள் தான். கனி கொடுக்கிறவர்கள், இயேசுவின் சிந்தை உள்ளவர்கள், இயேசுவை போல் வாழ பழகினவர்கள், இயேசுவை போல் மரணத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், பொருளாசை இல்லாதவர்கள், கோபத்தை ஜெயித்தவர்கள், விபச்சாரம் இருதயத்தில் இல்லாதவர்கள். 2 பேர், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இன்னொருத்தர் கைவிடப்படுவார்கள். நல்ல கனியை ஆண்டவர் பசிக்கு அப்படியே பிடுங்கி அந்த சாலமோன் சங்கீதத்தில் வாசித்தது போல திருப்தியாய் புசிப்பார். சில கனிகளை பார்த்து ஐய நாடுது புளிக்குது அப்படின்னு விசிறி எரிஞ்சிட்டு போயிடுவார். நிலைப்படுத்த வார்த்தை அல்ல. 2 பேர் ஒருத்தர் அப்படின்னா 50 அப்படின்னு அர்த்தம். 2 ஸ்திரீகள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 சகோதரன், அவன் ஒரே படுக்கையில படுக்கிற, நாங்க ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா ஊழியம் செஞ்சவங்கிற 2 மூப்பர்களாய் கூட இருக்கலாம். கேட்கிறவருக்கு கால் உள்ளவர்கள் கேட்கிறவர்கள். அதனாலதான் எங்கிட்ட இருக்கிற விடுதலையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 37 அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது ஏதோ பேச்சல்ல, பிரசங்கம் அல்ல, ஒரு வாழ்க்கை. அப்படின்னா இயேசுவை போல வாழ்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் ஒட்டிக் கொள்வார்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஆண்டவரை போல தீர்க்கமா எவரும் போதிக்க முடியாது. ஒரு செத்த எலி கிடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை.
இதோ இங்க செத்து கிடக்குது, காக்காயாவது கழுகாவது வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு யாரும் பறையடிக்க தேவையில்லை. நான் இயேசுவின் சீசன், நாங்கள் இந்த ஊர்ல மெய்யான சபை நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் பறையடிக்க தேவையில்லை. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால், இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாக இருந்தால், நீங்கள் தினமாய் இருந்தால், இயேசு எப்படி அவர் மரித்து தன் ஜீவனை இழந்தார், கழுவுகள் கூடும். அதே போல நானும் இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிந்தால் நான் ஈர்த்துக் கொள்வேன். நாங்கள் மரணத்தை சுமந்து திரிகிறோம், நீங்கள் ஜீவனை காண்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் புருஷன் மனைவி, உங்கள் மனைவி பிள்ளைகள் ஜீவனை காண்கிறார்களா? உங்கள் பக்தியை கனி கொடுக்க வாழ்வு அது. உலக மனிதர்களைப் போல் அல்லாமல் பணத்தில் இருந்து விடுதலையாகி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை போல் சிந்திக்க பழகி இருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? பிணம் எங்கேயோ கனவுகள் கூடும், அங்க ஒரு விளம்பரம் தேவையே இல்லை. தேவன் வருவார், இயேசு வருவார், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார். அவருடனே எல்லாரும் வேகமாய் கூடி விடுவோம். ஆனா ஏதோ ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஏதோ ஒரு நாள் மூடி எந்திரிச்சதுனால, ஏதோ பரிசுத்தாவிகள் நிறைந்தோம்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுகிறதுனால உங்களிடத்தில் இந்த அபிஷேகங்களை விட்டு போய் நீங்கள் வழக்கமாக உங்கள் வாயிலே வருகிற சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் வெறுமனே விட்டு வேஸ்ட். வைத்துக் கொள்வோம். இது ஒரு வாழ்க்கை, இது கனி கொடுக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்புக் கொடுத்திருக்கணும், இயேசுவை பின்பற்றணும், அந்த மரணத்தை சுமந்து திரியணும். அப்ப ஜீவன் வெளிப்படும், அதை மறைக்க முடியாது. எனக்கு உற்சாகமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த சபையா இருந்தாலும் சரி, வெளி சபையா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறார்களோ, அதாவது தாழ்மையாய் தன்னை இழக்க விரும்புகிறார்களோ, மரணத்தை சுமந்து திரிகிறவர்களுடனே இயற்கையாகவே ஒரு எந்த பிரயத்தனம் இல்லாம ஒரு ஐக்கியம் இருக்கு. பிணம் என்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும், வாடப்படுத்திட்டு வந்துடும். செல்ஃப்ல ஒரு பள்ளி செத்து கிடக்குங்கிறத எப்படி நேர்த்தியா நாம கண்டுபிடிச்சிடறோம்? ஏதோ ஒண்ணு செத்து கிடந்ததுன்னா அங்க எறும்புகள் கூட்டம் இருக்கு. ஆண்டவர் தெளிவா சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் மிக நேர்த்தியாய் நாம் ஐக்கியப்படுவோம், ஏக சிந்தை உண்டாகிருக்கும். நாம் ஆவிக்குரியவர்களா இல்லைன்னா, கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா, அங்கே புருஷன் மனைவியா இருக்கட்டும், சகோதரத்துவமா இருக்கட்டும், எனக்கெல்லாம் ஒரு சபை, நம்ம கிறிஸ்தவ ஐக்கிய சபை, வெளிச்சபை, எந்த வித்தியாசமுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இதே கிறிஸ்தவ ஐக்கிய சபையில வாரத்துக்கு ஒரு முறை உங்களில் ஒருவரை பார்த்து ஸ்தோத்திரம் அதோட சரி, உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் நேர்மையான உண்மையை தான் பேசுகிறேன். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை கூட யாரோ ஒரு சகோதரனை பார்த்தால் என்னை அறியாமலே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுகிறது போல ஒரு ஆவிக்குரிய நெருக்கம் உண்டாகுது, ஒற்றுமை உண்டாகுது, சகோதரத்துவம் உண்டாகுது. ஏன்? அங்கே ஒரு கனி, அங்கே ஒரு ஜீவனும் அந்த ஜீவனை சார்ந்த ஒரு ஐக்கியமும் உண்டாகிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். பொருளாசைக்காரர்கள் 2 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டாங்கன்னா, ஆமா ஆமா சரிதான் பிரதர், அப்படித்தான். கூட்டுக்களவாணிகள், சரிதான், நீங்க சொல்றது சரிதான், நானும் சொல்றேன், நானும் சரிதான், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்களவாணிகள், பொருளாசைக்காரர்கள், நீங்க சேர்ந்துதான் அது ஐக்கியமாயிருமா? புருஷன் மனைவி நீங்கள் கூட்டுக்களவாணிகளா இருந்தால் அது கிறிஸ்தவ குடும்பமாயிருமா? அனனியா சபையில இல்லை, ஆதித்ய சபையில 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க, ஆனா ஒரே நாள்ல விழுந்து செத்தாங்க.
தேவன் உண்மையுள்ளவர். தம்முடையவர்களை யார் என்று அவர் அறிவார். கனி கொடுக்கிற வாழ்க்கை, மரணத்தை சுமந்து திரிகிறவர்கள் எங்கே? இடம் எங்கேயோ அங்கே கழுவுகள் கூடும், அங்கே ஐக்கியம் உண்டாகும். அது ஒரு குடும்பமாக இருக்கும். விழித்துக் கொள்வோம். கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு சொன்னா ஊழியம் கிடையாது. ஏதோ ஒரு சபைக்கு எங்க போனாலும் நான் இப்படிதான் சொல்றேன், 10 குடும்பம் சேர்ந்து ஒரு இடத்துல சபைன்னு போட்டு கிறிஸ்தவ ஐக்கிய சபைன்னு போர்டு போட்டு அது சபையாயிருமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் சபை எப்படி இருக்கு? அதான் சபை, அதான் கிறிஸ்தவ ஐக்கியம். அங்கதான் தேவன் இருப்பார். அருமையான சகோதர சகோதரிகளே, நேர்மையாய் நடந்து கொள்வோம். இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயம் ருசிக்க முடியும். நாம் ஏன் ருசிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மையே நாம் நேசிக்கிறோம். தேவன் நம்முடைய நிர்வாணத்தை காண்பிக்கும் பொழுது, நம்முடைய சுயநலத்தை காண்பிக்கும் பொழுது, நம்முடைய பொருளாசையை காண்பிக்கும் பொழுது, நம்முடைய விபச்சாரத்தை காண்பிக்கும் பொழுது நேர்மையாய், ஆம் நான் பாவி, நான் மனம் திரும்பணும். உங்களுக்கு தெரியுமா, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கிறதுனால, நீங்க ஒரு நாள் ஏதோ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால, நீங்க ஏதோ ஆண்டவருக்கு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனால நிரந்தரமா நிச்சயமா உங்களோட உறவு வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களுடைய ரத்தப்பழிக்கு நான் ஆளாக இருப்பேனாக. நீங்கள் எத்தனை வருஷம் அனுபவமுடையவர்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நிச்சயம் இல்லாதவர்களா இருந்தால், இயேசுவே உங்களுடைய வாழ்க்கை இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த ஐஸ்வர்யவானத்துல சொன்னார், உங்களிடத்திலே ஒரு குறை உண்டு. யாராவது ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் படைக்கிற இங்க யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள் ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன், நீங்கள் பெற்ற நித்திய ஜீவன், இயேசுவனுடைய வாழ்க்கை, பிதாவினிடத்தில் இருந்த வாழ்க்கை உங்களிடத்துல இப்ப இல்ல. அது பறந்து போயிடுச்சு, என்னைக்கோ போயிடுச்சு. எப்ப போச்சு? எப்போ உங்கள் இருதயத்தில் அன்பு எப்ப நீங்க மன்னிக்க முடியலையோ, எப்போ நீங்க ஏதோ ஒரு பெரிய இழப்பா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம். இன்னைக்கு அநேகம் பேர் எவ்வளவோ நன்மைகளை நான் செய்தும் எனக்கு பகைச்சிட்டாங்க, அல்லது என்னை புரிந்து கொள்ளல. யாராவது இருக்கட்டும், எந்த முகாந்தரத்தினாலாவது இருக்கட்டும், இயேசுவுக்கு இழைத்த பெரிய அநீதியை விட உங்களுக்கு யாராவது அநீதி செய்ய முடியுமா? ஆனால் அவர் ஜெயித்தார். காட்டிக் கொடுத்த யூதாசையே நண்பனேன்னு அழைக்க முடிந்தது. அன்பிலே நிலைத்திருந்தார், ஆகையினால் பிதா அவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு அன்பு இல்லாவிட்டால் இயேசு வருகிற நாளிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட மாட்டீர்கள். உங்களிடத்தில் இருந்த ஜீவன் என்னைக்கோ போயிடுச்சு. நித்திய ஜீவன் நிலைத்திராது, அது போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கான்னு நிச்சயப்படுத்திக் கொள்வோம், விழித்துக் கொள்வோம். பிணம் எங்கேயோ அங்கே கழிவுகள் கூடும். ஆமென். கேட்டதனுடைய வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஒரே மகனை நமக்கு கொடுத்து நம்மளுக்கு அன்பு கூர்ந்து அவரை நம்முடைய பாவங்களை நம்மை மன்னிப்பதற்காக, நித்திய நரகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் மேல் சுமத்தி அவரை கைவிட்டார். சொந்த மகனையை கைவிட்டார் நமக்காக. நாம் இந்த பூமியிலே திக்கற்றவர்களா இருந்துவிடக்கூடாது, பலன் இல்லாதவர்களா இருந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ஆவியானவரை நமக்கு அருளினார். நாங்கள் என்ன இவர்களுக்கு செய்ய முடியும்? எதை நாம் செய்யவில்லை. தேவனுடைய அன்பலாக கேட்டோம். என் காட்சி தோட்டத்துக்கு செய்யாத ஒன்றை வேற என்ன நாம் செய்ய முடியும்? வேலி அடைக்கவில்லையா? கற்களை பொறுக்கவில்லையா? அதுக்கு நீர் பாய்ச்சவில்லையா? அப்படி இருக்க எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். ஆயினும் என் குமாரத்தியின் காயங்களால் நான் கரிகரித்திருக்கிறேன், தேய்த்திருக்கிறேன். நம்முடைய பாவங்களை, நம்முடைய வீழ்ச்சியை கண்டு அப்படிதான் இருக்கு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் இதுல
15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் புழும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கை ஒரு தோட்டம் போல வச்சுக்கணும்னு சொன்னோம். நம்முடைய நேசர் அருமையான கனிகளை புசிக்கிற ஒரு தோட்டம். ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கும் பொழுதாவது, தான தர்மம் செய்யும் பொழுதாவது, உபவாசிக்கும் பொழுதாவது அவைகளை நீங்கள் மனுஷருக்கு தெரியாமல் அதை அந்தரங்கமா செய்யுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்பால் செய்யப்படட்டும். தன்னைத்தான் போடுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் போடப்படுகிறவனே உத்தமன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அருமையான காரியங்கள், அருமையானவைகள், தேவன் காண்கின்ற அந்தரங்கமான காரியங்கள், மனுஷர்களுக்கு தங்களுக்கு புகழ்ச்சியாக, மனுஷருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக செய்கிற வெளிப்படையான நீதிகள் அல்ல, அந்தரங்கமான நீதிகள். மரணம், சுயத்துக்கு மறிக்கின்ற மரணம்ங்கிறதும் அது ஒரு அந்தரங்கமானதுதான். யாரும் காண முடியாத நம்முடைய உள்ளான வாழ்க்கையில மறிக்கின்ற மரணம், அதை மனுஷர்கள் பார்க்க முடியாது, அது தேவன் பார்ப்பார். நம்மை நாம் வெறுப்பதும் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு செல்வதும் அது ஒரு அந்தரங்கமான காரியம். நமக்குள்ள இருக்கின்ற ஒரு பெரிய இசை என்னன்னு கேட்டா, நாம் ஏதாவது ஒன்று செய்துட்டோம்னு சொன்னா, ஒருத்தர் மேல இறக்கப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்னு சொன்னா, யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும்னு சொன்னா, அல்லது ஏதோ நமக்கு வர வேண்டிய ஒன்றை நம்ம வேணும்னு சொல்லிட்டா, ஏதோ ஒரு நீதி செய்திருக்கோம், அல்லது அந்தரங்கத்தில் நம்முடைய சுய வாழ்க்கை இழந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அதை எப்படியாவது நம்முடைய பேச்சு வாக்குகளாவது ஏதோ ஒரு வகையில் அதை நாம் வெளிப்படுத்தி அதன் மூலமாய் ஒரு கனத்தை பெறுகின்ற ஒரு இச்சை. இது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு நல்ல ஒரு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம், நல்ல ஒரு சத்தியத்தை கேட்கிறோம் சொல்லி வாழ விரும்புகின்ற நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய அபாயம் இதுதான். ஆனால் நாம் அதை மேற்கொள்ளணும். என் திராட்சை தோட்டத்து கனிகளை என் நேசர் புசிக்கட்டும், அவர் அதில் திருப்தியா இருக்கட்டும். கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு அந்தரங்கமான வாழ்க்கை. அது அவர்களை எல்லாம் தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரு அந்தரங்கம். அதேபோல நாமும் கிறிஸ்துவங்கிற வாழ்க்கை, நானும் என் ஆண்டவர், நானும் என் நேசரும் அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு அந்தரங்கமான வாழ்க்கை. அதிலே தியாகம் உண்டு. அது சுயமாய் நம்மிடமிருந்து புறப்படாது. ஆண்டவர் அதை செய்தார், அழகாக செய்தார். 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேதத்துல எப்படி வாழ்ந்தார்னு எழுதப்படவே இல்லை. ஒரே ஒரு வசனம் தான் குறிப்பா இருக்கும். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கும் வல்லமுடையரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியும் கேட்கப்பட்டு, அந்த ஒரு காரியம் தான் இருக்கு. ஆனா அவருடைய நீதிகள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அவருடைய செய்திகளா வந்துச்சு, அவருடைய வார்த்தைகளா வந்துச்சு. அது ஆவியாய் ஜீவனா இருந்தது. அநேகரை இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்தினது. நம்முடைய வாழ்க்கை என்பதாக இருக்கணும். நமக்கு இருக்கின்ற பெரிய இச்சையை, நாம் செய்கின்ற நீதிகளை நாம் வெளிப்படுத்தணும். நாம் தேவனுக்கென்று படுகின்ற பிரயாசங்களை, தியாகங்களை எப்படியாவது ஒரு வகையில் அதை வெளிப்படுத்தணுங்கிற இச்சை நம்மகிட்ட இருக்கு. ஆனா அப்படி இல்லாம ஆண்டவரே நீர் அதை புசியும். சரி, இப்ப திராட்சை தோட்டம், இந்த தோட்டம் அதை கெடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள், மண்ணுக்குள்ள வள தோண்டி உள்ள போகின்ற குழி நரிகள். இந்த நரிகள் என்ன செய்யும்? நல்ல திராட்சை பிஞ்சுமா இருக்கிற சமயத்துல இந்த குழி நரிகள் போய் முக்கியமா சாறுகளை இருக்கின்ற அந்த தள்ளி வேர்களை எல்லாம் வெட்டி போட்டுரும், அனுப்பிடுக்கிறோம். இப்ப வேர்கள் ஏற்பட்டதுனால வெளிப்படையில பார்க்கும்போது திராட்சை செடி இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள அது சேதமாகி போச்சு. நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கடந்து வருவோம். வெளிப்படையாக நல்ல இலைகள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அத்தி மரத்துல ஏதோ இருக்கும், சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் வந்தது போல. அது அத்திப்பழ காலம் அல்ல. அத்திப்பழத்துல பழத்தை மட்டும் தான் புசிப்பாங்கன்னு இல்லை, அந்த பூ மொட்டான அந்த சமயத்தில் உள்ளது அதை விட சாப்பிடலாம். அது சாப்பிட நல்லா இருக்கும்.
ஏதாவது கிடைக்குமான்னு ஆண்டவர் வந்தார். ஏதாவது சாப்பிடுறது இருக்குமா? ஏன்னா நல்ல இலைகள், நிறைய இலைகள் இருக்கு, இப்படி தோற்றம் இருக்கு. நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு சத்தியம், நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சபை போடுறாங்க, வாரத்துல எந்த இடத்தையும் சபைக்கு போறாங்க, பல இடங்கள் அவங்களும் ஊழியத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தோற்றம், நல்ல ஒரு இது. ஆனா உள்ளான ஒரு வாழ்க்கை இருக்குதா? ஏதாவது குசிக்க இருக்குதா? ஆண்டவர் வராது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆண்டவர் பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம். தோற்றத்துக்கு அப்படி இருந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்தா அது காரணம் என்ன? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில, யாரும் காணாத மறைவான வாழ்க்கையில, நம்முடைய நற்கிரியைகளையும் யாரும் பார்க்கல. ஆனா இப்பொழுது நம்முடைய வீழ்ச்சியும் கூட யாரும் பார்க்க முடியாம இருக்க முடியும். புத்தகமாய் ஆண்டவரை பின்பற்றின ஒரு ஆத்மா கன நேரம் இந்த உலக இன்பங்களுக்காக, தன்னை திருப்திப்படுத்துறதுக்காக தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போய் நரகத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா, ஒரு குழி நெறி, ஒரு மறைவான பாவம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னார். தேவனோட இருக்கிற ஐக்கியம் நமக்குள்ள போயிடும், வாடி போயிடும். நம்முடைய வாழ்க்கையானது வாடி போயிடும். பிடியுங்கள், அப்படிப்பட்டவைகளை தேடி பிடியுங்கள். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் வாழ்கின்ற உத்தமமான வாழ்க்கையை கெடுக்கின்ற, உங்களுடைய லட்சியத்தின் சந்தோஷத்தை கெடுக்கின்ற, நீங்கள் பெற்ற ஆவியானவருடைய வல்லமையை கெடுக்கின்ற, நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய சார்ந்த குணத்தை கெடுக்கின்ற, உங்களுடைய போதும் என்ற மனதை கெடுக்கின்ற அந்த மறைவான அந்த குழி நெறி என்னன்னு கண்டுபிடிங்க. அது பொறாமையா இருக்கலாம். யாரோ ஒரு பொருத்த மேல ஒரு பொறாமை, மற்றவர்களுக்கு எல்லாம் நேர்த்தியா நல்லா நடக்குது, எல்லாம் நடக்குது, ஆனா தனக்கு இல்ல, நமக்கு இல்ல. அது ஒரு பொறாமை இருக்குதா? அது ஒரு குழி நெறி. தேடி பிடியுங்கள். தேவனத்துல போன ஆண்டவரே, திராட்சை தோட்டங்கள் பூ மிஞ்சி மறுகால வாடி போவது ஆண்டவர், என்ன காரணம்? என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த சந்தோஷம் குறைஞ்சு போச்சு. உமக்கென்று வாழ்ந்த அந்த துடிப்பு, அந்த வேகம் குறைஞ்சு போச்சு. என்ன ஆண்டவரே? என்ன ஆண்டவர் சந்திப்பார், ஆவியானவர் சந்திப்பார். தேவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்க, நம்மை நேசிக்கிறார். நம்ம எதிர தவறு வருங்கிறத அவர் நமக்கு உணர்த்துவார். எப்படி ஒரு உணர்த்தமா இருப்பார்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாம் வழி தவறி செல்லும் பொழுது அவர் விரும்புகிற ஒரு வருடத்தில் மட்டும் இல்லைன்னு சொன்னா அதை நமக்கு காண்பிப்பார். நாம் அதை உணர்ந்து ஒத்துக்கொள்ளணும். ஆமா ஆண்டவரே, ஆம், நீ சரியாக சொல்லிவிட்டேன், நன்றி. நாம் அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் போகும் பொழுது குழி நரிகளை பிடிச்சிட்டா போதும், திராட்சை தோட்டம் மீண்டும் அதை காப்பாற்றிடலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை எங்களோட ஐக்கியப்படுத்துகின்ற, அந்த ஐக்கியத்தில் குறைவா இருக்கின்ற எந்த ஒரு அந்தரங்கமான பாவங்கள், அது ஒரு சிறிய பாவமாக கூட இருக்கலாம், அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத பாவமாக கூட இருக்கலாம், பிறர் யாரையும் பாதிக்காத பாவமாக கூட இருக்கலாம், எந்த ஒரு மனுஷனுக்கும் விரோதமான பாவமாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை திருப்தி செய்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு குழி நரி. என்னுடைய ஜீவனை நான் நேசித்தேன்னு சொன்னா அதை இழந்து போயிடுவேன். நான் எனக்காக, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை தான் நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற, நிலைத்திருக்கிற வாழ்க்கை. நம்முடைய சுயங்கிறது பல வகையில் வெளிப்படும். அதை நாம் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஒரு உண்மை உள்ளவராய் நமக்கு இருந்து காண்பிப்பார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய நான்கிறது, என்னுடைய இருங்கிறது, எல்லா விதமான சுயத்தையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பார். நீ ஏன் இப்படி பேசுன? இதுக்கு காரணம் என்ன? நீ என்ன நேசிக்கிற, ஆகவே நீ அவங்களை பகைக்கிற. நம்முடைய சுயநலத்தை காண்பிப்பார். அவர் காண்பிக்கும் போது சோர்ந்து போகவே வேண்டாம். அது ஒரு பெரிய உதவி நமக்கு. குழி நரி, குழிக்குள்ள பார்க்க தேடி பார்க்கலாம், நிறைய கிடைக்கலன்னு சொன்னாலும் நமக்கு கஷ்டம். ஆனா உள்ள இருக்கிற நரியை தேவன் காண்பிக்கும் பொழுது அதை பிடித்து அழிப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். எங்க வீட்டு தோட்டத்துல பெருசாலி ஒன்று வலை தோண்டிட்டு இருப்பாங்க. அங்க நானும் அதை அடைச்சடிச்சு பார்த்துட்டு தோண்டிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் அது கண்ணு தென்பட்டு சொன்னா அதை ஒழிப்பதற்கு எனக்கு எளிதா இருக்கும். எங்க இருக்குன்னு தெரியல, எந்த பொங்கல் இருக்கு, அடைக்கிறோம், அந்த பொங்கல் அங்க இன்னொரு இடத்துல வருது தெரியல. ஆனா தெரிஞ்சுன்னு சொன்னா என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிற பாவம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நான் தைரியமா போகலாம். அந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த புறமை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி மறைவான அந்த பாவத்தை நேசிக்கிற அந்த நேசம் என்ற இருக்கு. ஆண்டவரை இதை ஒழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சுயமாய் ஒன்றும் முடியல, என் மாம்சம் இதை நேசிக்குது, என்ன விரும்புது. ஒரு நேரத்தில் அநேக நேரங்களை பகைக்கான, ஒரு சில நேரங்களை விரும்புது. ஆண்டவரைய வெறுப்பை பாரும், பாவத்தின் மேல எனக்கு வெறுப்பை பாரும், நான் உண்மை போல இருக்க வாஞ்சிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு நாம் சொன்னா அவர் நம்மை வைராக்கிய வாஞ்சையாய் நம்மை அழைத்துக் கொண்டு நமக்கு உதவி செய்வார். அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அளிக்கிறவர், நமக்கு உதவி செய்வதற்காகவே தம்முடைய பரிசுத்தாவை நமக்கு கொடுத்திருக்கிறவர். நாம் மாத்திரம் நம்முடைய தேவையை உணர்ந்து ஆண்டவரே என்னுடைய தோட்டத்தில் வந்த அருமையானதை புசியும், எப்பொழுதும்
என்னிலிருந்து புறப்படுகின்ற உம்முடைய சுபாவங்களை ஆண்டவரே நீர் அதை புசியும். நீர் விரும்புகின்ற மனம் கொடுக்கின்ற ஒரு திராட்சை கொடியாய், பலன் கொடுக்கின்ற ஒரு திராட்சை கொடியாய் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வேலை செய்ய இருக்கிறதாகட்டும், சபையில் இருக்கிறதாகட்டும், என்னுடைய வாழ்க்கையானது அது ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு வாசனையா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கட்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒருவர் காயப்பட்டார், நாம் குணமானோம். நம்மை சுற்றி இருக்கிற குடும்பமாயிருக்கட்டும், எந்த மனிதராயிருக்கட்டும், அவர்கள் குணமாகணும்னா நீ காயப்பட்டாயா சகோதரனே, சகோதரியே? கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம், நீங்களோ ஜீவனை காண்கிறீர்கள். தனியில்லாத நம்முடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் காயப்பட்டிருக்கிறேனா? பவுல் சொல்லுகிறார், அவருடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். I have the marks of the cross. சிலுவை தழும்புகளை நான் பெற்றிருக்கிறேன் சொல்றார். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். இயேசுவுக்கு கொடுத்த கிருபையை, பவுலுக்கு கொடுத்த கிருபையை, பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் கொடுக்க வல்லவர். எங்கெல்லாம் மரணத்தை தேவன் காண்கிறாரோ அங்கெல்லாம் அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவர். என்ன செய்வோம்? தீர்க்கமாய் கேட்டோம். தேவனுக்கு ஒரு வழக்கு உண்டு. நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளை உன்னை ஒப்புக் கொடுக்கிற வேளை. இயேசுவை போல் மரணத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிற வேளை. உன்னை நீ பார்த்திருந்தால் உன்னுடைய ஒரே ஒரு குறை அல்லது உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய அந்தரங்க பாவம் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா யாருக்குமே தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, இப்பொழுது தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தனியா இருக்கும்போது உன்னோடு பேசினவர் இப்பொழுது சபையிலையும் பேசிவிட்டார். தேவன் 2 முறை தான் பேசுவார். 3வது தடவை அவர் பேசினார்னா நியாய தீர்ப்பாதான் இருக்கும். என்ன செய்ய போகிறோம்? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிதா உண்மை உள்ளவர். மரித்த அவரை உயிர்ப்பித்த தேவன் இப்பொழுதும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன் பவுல் சொன்னார். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தல் உண்டானால் இப்பொழுது தேவனிடத்தில் பேசுங்கள், ஜெபியுங்கள். தனித்தனியாய் ஜெபிக்க நேரமில்லை. நாம் எல்லாரும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனே, எங்களை ஒப்புவிக்கிறோம், மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை உமோடு மரிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி. எங்களுக்காக நீ சுமந்த சிலுவை பாதைக்காக நன்றி. எங்கள் கண்களுக்கு முன்பாக அது பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி குணமாக்கி இருக்கிறீர். விசுவாசிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. உங்களை நிலைத்திருந்து கண் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக. சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் அவமதிக்கிறோம். உங்களுடைய நாமம் இவர்களை மகிமைப்படுவதாக. எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். வழக்கம் போல நாம் 5 நிமிடங்கள் போய் வரலாம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம். இருபத்தி 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். சிலுவை பாதை கட்டாயமானதல்ல. ஒருவேளை இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீங்க யாரும் பாரப்படக்கூடாது. இயேசு பக்கா ஜென்டில்மேன். என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும், நான் பிதாவினால் பிழைக்கிறது போல நீங்களும் பிழைக்கணும் அப்படின்னா சிலுவை சுமக்கணும். ரசத்தையும் பானம் பண்ணணும் சொன்னா சிலுவை தான் அவர் சொல்றார். ஆனா அதை ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் தான் பொறுப்பாய் உபவாசித்து ஜெபித்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு தெரிந்து கொண்ட அந்த 12 பேர் கூட பாரப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக கடினமான உபதேசம் ஏற்கனவே ஒருவேளை 70 பேர் போயிருந்திருக்கலாம், அல்லது அநேகம் பேர் போயிருந்திருக்கலாம். இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்கிறார், 12 பேர் தான் இருக்கிறாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அதான் பக்கா ஜென்டில்மேன் சொன்னார். சிலுவை பாதை ஒரு கட்டாயமானதல்ல. நீங்க யாரும் பல்ல கடிச்சுக்கிட்டு சிலுவை சுமக்க வேண்டாமுங்க. இது அப்பம் விற்கிற வேலை. மனம் உவந்து அந்த இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை தியானித்து நாம் வாலண்டியரா வித்தவுட் ஈவன் 1% ஹெசிடேஷன், 1% கூட ஒரு தயக்கம் இல்லாம சம்பூரணமா 100% இயேசுக்கென்று இயேசுனுடைய மரணத்தை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அப்பம் விட்டால் போதும். ஆமென். அங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது, எந்த நெருக்கமும் கிடையாது. இங்கே இயேசு நின்னார்னா அந்த 12 பேருக்கு சொன்ன வார்த்தையை தான் இந்த சபைக்கும் சொல்லுவார். எப்பா நீங்க அப்பம் விக்கணும்னு அவசியம் கிடையாது, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னை பின்பற்றி வரணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்ன வாசம்? மத்தேயு 16 ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். உங்களுக்கு தெரியுமா, தேவனை போல் இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன் இயேசுவை காணணும்னா அந்த எந்த ஒரு நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. இயேசு சீஷர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னா அதை எப்படி கேட்டிருப்பாரு நினைச்சிருக்கிறீங்க? நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம், ஐயோ எல்லாம் போயிட்டாங்க, எப்பா எவ்வளவு பாரப்பட்டு ராமனையும் ஜெபித்து தெரிந்து கொண்ட இந்த அந்த 12 பேராவது இருக்கணுமேங்கிற பயத்துல எப்பா நீங்கள் போக போறீங்க இப்படியா கேட்டிருப்பார். அவர் பயந்துகிட்டு அவர் எப்படி கேட்டிருப்பார்? அவருடைய முகத்துல ஒரு பொன்முறுவல், ஒரு சுதந்திரம், சமாதானம், சந்தோஷம். நான் சிலுவை சுமக்க தயார், நான் போகிற இடம் என்ன என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவன் என்ன என்று அறிவேன், நான் என் அப்பாவினிடத்தில் போகிறேன். வர்றவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி சந்தோஷமா என்னை பின்பற்றி வர விரும்பினால் வாங்க, இல்லன்னா அவரவர் வேலையை பார்த்துட்டு போங்க. அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்கள்ல அநேகம் பேர் வெளிச்சம் பெறாமல் குணப்படாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை போல் சீசரிடத்தில் இருந்தது போல் அந்த ஆய்வு நம்மிடத்துல இல்லை.
மனைவிக்கோ புருஷனுக்கோ நாம் அவர்கள் இஷ்டப்படி வாழ நாம் அனுமதிக்கிறதே இல்லை. அது என்ன பிறகு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டா அப்புறம் நான் குடும்ப தலைவன் இருந்து என்ன செய்ய? இருந்துகிட்டே இருங்க. நல்ல மேய்ப்பன், அதான் வார்த்தையை கேட்டோம். முன் செல்லுகிறான் அப்படின்னா முதல்ல நிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. முன் செல்லுகிறான்னா இயேசுவை போல் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அவர்கள்தான் பிறருக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். என்னுடைய மனைவி பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், இங்க இருக்கிற சகோதரர்களா இருக்கட்டும், இல்ல பிரதர் என்னை நீங்க நிர்பந்திச்சீங்க, நீங்க என்னை பாரப்படுத்திட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் எழுந்து சாட்சி சொல்ல முடியுமா? சுதந்திரம். நான் சிலுவை சுமந்த மனுஷன் அல்லது இயேசுவை அந்தரங்கத்தில் அவரோடு ஐக்கியமாக உள்ள மனுஷங்களுக்கு அடையாளமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். இயேசு அப்படித்தான் சொல்லுவார். இங்க இருந்தா அவருடைய நாமத்திலே அவரை போல் சொல்ல எனக்கும் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். என் குடும்பத்திலோ என்னுடைய சபையிலோ யாராவது ஒருத்தர் எழும்பி இல்ல அந்த சுதந்திரம் எங்களிடத்துல இல்ல, என்னிடத்துல இல்ல, என்னை நிர்பந்திச்சீங்க, பாரப்படுத்தினீங்கன்னு யாராவது ஒருவர் எழுந்தி சாட்சி சொன்னா உங்களுக்கு நான் பிரசங்கிக்க மாட்டேன். கடைசி ரோல போய் உட்கார்ந்து யாராவது பிரசங்கிங்க கேட்கணும். அப்பம் இருக்கிற வேலை சகோதரனே சகோதரியே, கலாத்தியர்கள் நிறுவனத்தை திருப்புங்க. ஐந்தாம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், 3 வசனங்கள். சிலுவைன்னா என்ன, இயேசுவின் மரணம்னா என்ன, அப்பம் இருக்கிறதுனா என்ன? கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நான் சிலுவை பாதையை போய்கொண்டிருக்கிறேன் அல்லது விசுவாசிக்கிறேன். இதோ இப்ப நான் அப்பம் விற்க தகுதியா அப்படின்னா யார் தகுதி? நான், எனது, என் ஆசை இச்சைகள், என் விருப்பம், அதையெல்லாம் என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படியே ஒப்பு கொடுத்துருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நாம் எதையும் செய்யலாம். ஆனா அதை நான் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவினிடத்தில், தேவனே நீர் ஒருவரே என்னை நியாயம் தீர்க்கிறவர், நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அதை செய்ய முடியுமா? இயேசு அதை செய்தார். நீயாய் தம்மை நியாயம் விசாரிக்கிறவிடத்தில் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அதான் சிலுவை. கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு நல் மனசாட்சி இருக்கணும்னு சொன்னா நான் எதையும் இயேசுவின் நாமத்திலே செய்யணும். யாரோ ஒருவர் அப்படி செய்யறாங்கன்னா அப்படியே விட்டுறணும். இயேசுவின் நாமத்திலே ஒருவன் ஒன்னால செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன செய்வது? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம அநேக விஷயங்களை செய்கிறோம், மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்கணும்னு செய்கிறோம், புகழ்ச்சிக்காக செய்கிறோம், அநேக நீதிகளை நிறைவேற்றுகிறோம். ஆனா அதை மனிதர்கள் நம்மை புகழணுங்கிறதுக்காக செய்கிறோம். நான் உங்களிடத்துல விடுதலையாய் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த விடுதலைக்கு காரணம் நான் யாருக்கும் பயப்படுறதே கிடையாது. இப்படி பேசிட்டா என் பொண்டாட்டி என்ன நினைப்பாரோ, என் புருஷன் என்ன நினைப்பாரோ, மூப்பர்கள் என்ன நினைப்பாரோ, கல்யாணம் என்ன நினைப்பாரோன்னு நான் பயந்தேனாதான் நான் பூச்சி மொழி பேசணும்.
என் வீட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஒரு புதுசா ஒரு போர்டு போட்டிருக்கிறேன், ஒரு வசனம். அது பைபிள் வசனம் இல்ல, ஆனா அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. If you speak the truth, you don't have to remember anything. நீ உண்மையை பேசுகிறவனானால் நீ எதையும் ஞாபகம் வைத்திருக்க தேவையில்லை. அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்றேன். ஏன்னா எனக்கு வயசாயிட்டதுனால நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுது. நேற்று கல்யாணத்துல ஒருத்தர் வந்து கை கொடுத்து, நீங்க தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு இவ்வளவு உதவி பண்ணீங்க, 2 பாட்டில் ரத்தம் கேட்டாங்க, ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு சுத்தமா ஒன்னும் ஞாபகமே இல்லை. நான் செய்த நன்மைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் யாருக்காவது தீமையை செய்திருக்கலாம் அதே மாதிரி. ஆனா இயேசுவை போல் நாம் இருந்தோம்னு சொன்னா என் இதயத்துல என்ன இருக்கோ அதை நான் பேசணும். அதான் உண்மை. அப்படி பேசிட்டேன்னு சொன்னா நான் எதையும் ஞாபகம் வைக்க தேவையில்லை, எதையும் மறக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அதனாலதான் அதை நான் பிரேம் பிடிச்சு போட்டிருக்கேன் வீட்டுல. என்னை விடுதலை ஆக்கின வார்த்தை. ஐயோ, யாரோ ஒருத்தர் இப்படி பேசியிருந்தாதான் அதை ஞாபகம் வச்சிருந்து அப்புறம் அதே போல பேசணும். மறந்து விட்டு பேசணும்னா அப்ப இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்றீங்க, மாட்டிக்கிட்டாரு. ஆனா நான் எவன்டையும் மாட்டிக்க மாட்டேன். நான் ஐ அம் a transparent man. என் இதயத்துல என்ன இருக்கோ அப்படியே பேசுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் அவர் ஒருவரே. இதாங்க சிலுவை வாழ்க்கை. சரி, கோபத்தை ஜெயிக்கணும்னு பேசணும். இந்த வார்த்தையில என்ன வரீங்க? கலாத்தியர்ல கோபம் மூக்காவிருங்கள் எழுதிக்கா, வாஸ்தமா இல்லையா? டோன்ட் ப்ரொவோக் யுவர் சில்ட்ரன் எழுதியிருக்கு. பெற்றோர்களுக்குரிய வார்த்தை. ஆவியின்படி நடந்தா சீண்டக்கூடாது, வாழ்க்கை துணையை சீண்டக்கூடாது, புருஷனை சீண்டக்கூடாது, பொண்டாட்டியை சீண்டக்கூடாது. டோன்ட் ப்ரொவோக் யுவர் லைஃப் பார்ட்னர். சிலுவையில் இருந்தேன்னா நான் எதையும் நிர்பந்திக்க மாட்டேன், எதை செய்வதற்கு சுதந்திரம் கொடுத்திருப்பேன், நியாயம் தீர்க்க மாட்டேன். என்னுடைய புருஷன் இயேசுவின் நாமத்திலே அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு அவர் என்ன செய்கிறார். ஆனா நான் ஏன் அவரை நியாயம் தீர்க்கணும்? நாம் எல்லாரும் அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்கணும். நான் மூப்பறா, நீங்க எனக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்க செய்யறது ரைட்டா தப்பான்னு நினைச்சு கொடுக்கிறது நான் யாரு? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். நாளைக்கு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட விடுதலையான வாழ்க்கையை ருசித்திருக்கிறீர்கள்? அந்த கடைசி வசனத்துல வீண் என்ன வாசம்? வீண் புகழ்ச்சியை விரும்பாமல். அதாவது மனிதர்களுக்காக, உங்களுக்கு தெரியுமா, நீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா உடனே கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, நீங்க பாவம் தான் செய்வீங்க. அந்த சிலுவை இருக்கவே முடியாது. தேவன் உங்களை உயிர்ப்பிக்கவே முடியாது. ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், புருஷன் மனைவியா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா நான் மரித்திருந்தேன்னு சொன்னா, நான் கோபப்படாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, அது முதல் படி, அது என்னுடைய நீதி. பிறரை கோபம் மூட்டாமல் இருக்கிறது தான் கிறிஸ்துவின் நீதி. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இதெல்லாம் இருதயம் சம்பந்தப்பட்ட பாவம். நம்முடைய இருதயத்தில் எதையாவது குறித்து ஒருவரை தேவன் இன்னைக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கலாம், ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கலாம். எனக்கு ஒரு புது அனுபவம். கேரளா கான்பரன்ஸ்க்கு நானும் திருக்காட்டுப்பள்ளி விக்டர் சகோதரனும் போயிருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலையில திருக்காட்டுப்பள்ளி விக்டர் பிரதர் தான் காலையில பைபிள் ஸ்டடி இருக்கிறார், சரியா போன மாதிரி. அந்த ப்ரோக்ராம் சீட்டை என்கிட்ட காமிச்ச உடனே ஒரு கணப்பொழுது நான் சோதிக்கப்பட்டேன். என்னடா, அவரை விட எவ்வளவோ சீனியர் நான், காலையில பைபிள் ஸ்டடினா என்ன எடுத்து சொல்லணும். ஆனா இந்த வார்த்தையின்படி நான் சிலுவை சுமந்ததனால, ஆவியில நிறைந்ததனால,
ரொம்ப மனரம்யமா போய் அங்க போய் உட்கார்ந்தேன். என்னுடைய பொறாமையை, எனக்கு பின்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர் அவர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறாராம். சகரியாபுரம் பைபிள் ஸ்டடி எடுத்தா நான் உட்கார்ந்து கேட்கலாம். சோட்டா சொல்ல யாரோ அவர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரோ நான் உட்கார்ந்து கேட்கணுமா? முட்டாள். ஆண்டவர் கடிந்து கொண்டார். அவரோடு மறித்தேன். உள்ளத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற அந்தரங்க பாவமான பொறாமை இப்படி இருந்தேன்னா நீ செத்துருவேன், சபையில இருக்க மாட்டேன். ஆனா மனரம்யமா போய் உட்கார்ந்தேன். நான் மறித்து ஆண்டவரோடு சிலுவையில இருந்ததனால அந்த 1 மணி நேர பிரசங்கம் எனக்கு போனதே தெரியல. சுபாவமா எந்த மீட்படுத்தலும் இல்லாம அவர் வந்து உட்கார்ந்தோடனே, பிரதர் 1 மணி நேரம் போனதே தெரியல, நல்ல பைபிள் ஸ்டடி எடுத்தீங்கன்னு கை கொடுத்தேன். அடுத்து என்னை பேச சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்லேயே நான் பகிரங்கமா இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னது போலயே அந்த சகோதரனை என்னால புகழ்ந்து பேச முடிஞ்சது. என் இருதயத்துல பொறாமையே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவின் சிந்தை வேணும்னா அங்க ஒரு மரணம் நிகழணுங்க. என்னோட இவ்வளவு பேசினதை நான் சொல்லலன்னா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தேவன் என்னோடு இப்படி பேசி நான் மரித்து உயிர் தெழுந்த அந்த வல்லமையை நான் ருசித்ததனால பவுல் சொல்ற போல நாங்கள் மரணத்தை சுமந்திருக்கிறோம், நீங்களோ ஜீவனை காண்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, புருஷன் மனைவியை குறித்து பொறாமைப்பட முடியும், மனைவி புருஷன் இடத்துல பொறாமை கொள்ள முடியும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல. எனக்கு அடிக்கடி சவாலா இப்படிதான் வரும். சரையாபுரம் பிரசங்கத்துல எப்பயோ நான் கேட்டது பசுமா தாணி போல இருக்கு. ஒரு கான்பரன்ஸ்ல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட அதிகமா படிச்சாங்கன்னா உங்களுக்கு பொறாமை வருதா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய பையன் போஸ்ட் கிராஜுவேஷன் மாத்திரம் கிடையாது, அவன் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டில ஃபைன் ஃபெலோஷிப்ல அவன் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேல ஒரு படிப்பு படிச்சு ஒரு உயர்ந்த கல்விமானாய் இருந்தான்னு சொன்னா, என்னை விட அதிகம் படிச்சுட்டானேன்னு என் பிள்ளை மேல எனக்கு பொறாம வருதா? வரமாட்டேங்குது. ஏன்? என் பிள்ளைய நான் நேசிக்கிறதுனால. இல்லையா? ஆனா நான் சபையில உள்ள அல்லது யாரோ ஒருவர் மேல ஏதாவது ஒரு விதத்துல பொறாமை வருதுன்னா நான் யார்? நாம் கேட்டது போல, முதல் பிரசங்கத்திலிருந்து கேட்டு வர்றது போல, ஆதாமின் ஜென்ம சுபாவம் என்னிடத்தில் இருக்கிறது. பொறாமை. ஆகினால்தான் நம்மளால நேசிக்க முடியல. நேசிக்கிறவர்கள் மேல பொறாமப்பட மாட்டோம். என் பிள்ளை மேல நான் பொறாமப்படுவேனா? இல்ல. நேசிக்கிறேன், அதனால பொறாமை இல்ல. இயேசு தம்முடைய சீசர்களை நேசித்தார். இந்த கான்டெக்ட்ல நான் தியானிச்சேன், நேற்று கூட தியானிச்சேன். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் ஆண்டவர் சொன்ன பொழுது என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பார்? அதுக்குரிய வியாக்கியானம் எல்லாம் இப்ப நான் கேட்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி தியாலஜி. அப்படியே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என் சீசர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். அவ்வளவா உங்களை நேசித்திருக்கிறேன், ஆகையினால என்னை விட நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் பொறாமை இருந்ததா? எனக்கு அதுதான் அடிக்கடி சவாலா இருக்கும். நேற்று சனிக்கிழமை நான் இல்லாம அங்க தஞ்சாவூர்ல மூப்பர்கள் கூட்டம், சகோதர ஐக்கியம் நடக்குது. காலையில ஆண்டவரே நான் இல்லைனாலும் நான் இல்லாத கூட்டம் நான் இருக்கிறதை விட சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெபம். அவ்வளவுதான். என் இருதய சமாதானமா இருக்கு, என்னிடத்துல பொறாமையே இல்லை. அடுத்த தடவை போகும்போது எல்லாரும் கை கொடுத்து போன மாசம் ஏன்படுறது நீங்க வரல அப்படின்னு எல்லாரும் சொன்னா உடனே எனக்கு பெருமை. இப்படி இருக்கிற வரைக்கும் நீ எப்படி சபையில இருக்க முடியும்? எப்படி உன்னை பயன்படுத்த முடியும்? ஒரு சகோதரன் சொன்னேன், அவர் பெரிய சுவிசேஷகர் நினைச்சுக்கிட்டு உலகத்தையே ரட்சிக்க வந்த அவதாரம் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய ஊழியத்தை குறித்து பெருமையா நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தார். வாலிப சகோதரன். அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒன்ன சொல்றேன்றத ஒரு புத்தகத்துல வாசித்தது, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கங்க, அந்த தண்ணிக்குள்ள உங்க கையை முக்குங்க, முக்கி எடுத்துட்டு உங்க கை இருந்த கை உள்ள போனதுனால வந்த வெற்றிடம் இருக்கான்னு தேடி பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுடைய ஊழியமும்
ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, வரங்கள், ஊழியங்கள், நம்மை குறித்த மேன்மைகள், அடிக்கடி எனக்கு அப்படிதான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். 5 பிள்ளைகளை கட்டி வளர்த்திருக்கிறேன்னு பேசும்பொழுதெல்லாம் அப்படியே ஆண்டவர் என்னோட பேசுவார். ஏய், ஜாக்கிரதையா இரு, நீ என்னுடைய செய்கையாயிருக்கிறாய். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டோ அல்லது வாலிபர்களையோ வைத்துட்டு கஷ்டப்படுற யாரையும் பார்த்து எனக்கு நியாயம் இருக்கிற உணர்வே வரமாட்டேங்குது. பரிதாபமா எப்படி உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தான் நான் ஒருவேளை அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். உங்களை கை நீட்டுற விவரமே கிடையாது. ஏன்? சிலுவை பாதை எனக்கு முன்னாடி ஆண்டவர் போயிருக்கிறார். நியாயம் இருக்கிறதே கிடையாது, யாரையும் நியாயம் இருக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம், எல்லாரும் எதுவும் செய்யலாம். அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். சில திருமணங்கள்ல ரொம்ப நேர்த்தியா திருமணத்துல ரிங் மாட்டிக்கிறாங்க. போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து வந்த மாப்பிள்ளைக்கும், அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல சிங்கப்பூர் மாப்பிள்ளை மோதிரம் மாட்டிக்கிறார். நேற்று இங்க ஒரு கிராமத்து சகோதரனும் சகோதரியும் திருமணம் பண்ணாங்க. அவங்க ஒரு மாங்கல்யத்தை அடையாளமா போடுவாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல மனசாட்சி நமக்கு இல்ல. சபையில உலகம் புகுந்துருச்சு, தாலி கட்ட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு மனசாட்சி நல்லா இல்ல. எனக்கு நல்ல மனசாட்சி இருந்தது. எதை செய்தாலும் உம்முடைய நாமத்திலே செய்கிறேன்னு அவர்களுக்கு தாலியை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி கொடுக்க முடிந்தது. அதனால நீங்க எல்லாரும் உங்க கல்யாணத்துல தாலி கட்டிக்கீங்கன்னு சொல்றேன்னா உங்களுக்கு சுதந்திரம். நீ என்னத்தையும் கட்டிக்கிட்டாங்க, கல்வியை கூட கட்டிக்கிட்டாங்க. வாலிபர்களே, கல்வியை கூட கட்டிக்கல. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. மண்டிடுவோம். ஆம், பிரியமானவர்களே, சிலுவை பாதை மிக சுலபமானது. ஏற்கனவே அவர் போயிருக்கிறார். இந்த மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு புதிய ஜீவனமான மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அடர்ந்த காட்டுகளிலே புல்டோசரை வச்சு உடுத்தின மாதிரி அப்படியே ஒழிச்சு நேஷனல் ஹைவே ஹை ஸ்பீட்ல 120 கிலோமீட்டர்ல போகக்கூடிய ஒரு பாதையை ஏற்று உண்டு பண்ணிவிட்டார். நீங்க தட்டு தடுமாறி எல்லாம் ஒரு பாதையை உண்டு பண்ணி நீங்க நடக்க தேவையில்லை. தேவனுக்கு நம்மோட ஒரு வழக்கு உண்டு. நான் உங்களுக்கு என்ன செய்யல? கண் தெரியாத காட்டுல எவ்வளவு நேர்த்தியான ஒரு ஹைவே உண்டு பண்ணிருக்கிறேன். ஏன் குஞ்சு குஞ்சு நடக்கிறீங்க? ஏன் நீங்க ராக்கெட் வேகத்தில் பறக்கக்கூடாது? வழக்குக்கு பதில் சொல்லுவோம், விசுவாசிப்போம். தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். எங்கள் அக்கிரமங்களே எங்களுக்கு பாரமாயிருக்கிறது. எங்கள் சுயநலம், எங்களுடைய பொறாமை, எங்களுடைய கோபமே, எங்களுடைய விபச்சாரமே, எங்கள் பொருளாசையே எங்களுக்கு தடையாய் இருக்கிறது. சங்கிலிகளை, கட்டுகளை அவிழ்த்து விடு சகோதரனே, சகோதரியே. இயேசு முன்னே சொல்லுகிறார். மிக சுலபமாய் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி போய்கொண்டே இருக்கலாம். பலவந்தம் பண்றதுன்னா என்ன? மனம் திரும்பி விசுவாசிக்கிறது, அவ்வளவுதான். என் பாவத்தை நான் ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவது, தேவனே எல்லாம் கூடும், இயேசுவை உயிர்ப்பித்த நீ என்னையும் உயிர்ப்பித்தீர், ஆமேன், விசுவாசம். இதுதான் பலவந்தம் பண்றது. மனம் திரும்பி விசுவாசியுங்கள், பரலோகராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. விசுவாசிப்போம். தனித்தனியாய் ஜெபிக்கவோ துதிக்கவோ நேரமில்லை. விசுவாசித்தவர்கள் நாம் எல்லாரும் இயேசு நமக்கு உண்டு பண்ணின ஜீவ மார்க்கத்தை விசுவாசிக்கிறவர்கள். நன்றி சொல்லிவிடுவோம், வேகமாய் துதித்து விடுவோம்.
ஆமாண்டவரே, நீர் அந்தரங்கத்தில் மறித்தீர், நாங்களும் எங்களுடைய சுயத்தை நாங்கள் காணும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு காண்பிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் மறிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகள் நினைவுகளை வகையறுக்கிற நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, பட்டயம் போன்ற தேவ வார்த்தையே எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களை ஜெயித்துவிடும். உனக்கு ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷருடைய புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம், மனுஷர்களுடைய அங்கீகாரம் வேண்டாம். உனக்கு ஒருவருக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ரங்கத்தில் உண்மையாயிருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் புசிக்க விசுவாசிக்கிறோம். நீ போன பாதையை விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து விட்டீர். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே இந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் பங்கு பெற்றுவோம். நீரே எங்களுக்கு எடுத்துத்தாரோம். உம்மோடு அந்தரங்கத்தில் ஐக்கியப்பட எங்களை ஒப்புவிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்களை மகிமைப்படுவதா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தைரியமாய் சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுதலைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்திலே நாம் இந்த உலகத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் மனிதர்களிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சுயாதீனத்தை நாம் கொண்டாடாமல் இருக்க முடியாது. அதனாலதான் அப்பம் விற்குதல் கொண்டாட்டம் எழுதியிருக்கிறது. லெட் அஸ் செலிப்ரேட் அப்படின்னு எழுதியிருக்கு. கொண்டாடுவோம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுவோம். ஆம் சகோதரனே, சகோதரியே, தேவன் கொடுத்த விடுதலை, சுயாதீனம், சுதந்திரம், இயேசுவை எப்படி நேசித்தாரோ, பிதா எவ்வளவு நேசித்தாரோ அவ்வளவாய் நம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை உயிர்ப்பித்தவர் நம்மையும் உயிர்ப்பிப்பார். அந்த விசுவாசத்திலே நாம் அப்பம் பெற்றிருக்கிறோம். மரணத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் நாம் இருக்கிற நின்றிருக்கிற வண்ணமாகவே 2 ஜப குறிப்புகளுக்காக ஜபித்து விடுவோம். முதலாவது நம்முடைய சகோதரர் ராஜவேலு. அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் நேற்று அவரிடத்துல பேசினேன். நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே எங்கள் சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே அவருடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு வைத்தியம் பார்க்கிற எல்லா மனிதர்களும் நாசியிலே சுவாசம் உள்ளவர்கள், உம்முடைய சிருஷ்டிப்புகள், உம்முடைய ஆய்வுக்கு உட்பட்டவர்கள். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாமல் சமாதானமாய் ஒரு தீர்வு கண்டு நாளைக்கே அவருக்கு நல்ல வைத்தியம் கிடைக்க ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்திலே சகோதரனை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாமம் மகிமைப்படுவதாக. இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.